ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க ரோகிணி. நம்ம பன்னீர் வச்சுருக்கிற வேலை மட்டும் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சால் அவ்வளோதான். என்றைக்கும் மீனா எல்லாத்தையுமே போட்டு உடைக்க போகிறான்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் வசமாக மாட்ட போகிறேன். எல்லாத்தையும் நினச்சி ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. மனோஜ் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. மேலும் இனிமேல் நான் பெரிய ஆளாக வர போகிறேன். எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி, நீ மட்டும்தான். நீ மட்டும் என் வாழ்க்கையில் வராமல் போயிருந்தா இந்த அளவுக்கு என்னால் முன்னேறிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனேயே ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் டென்ஷனாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே மீனை சமைச்சு வச்சு எல்லாருக்கும் பரிமாறுறதுக்காக டைனிங் ஹாலில் எல்லாத்தையும் ஃபுட் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கும்போது ரோகிணியும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை பார்த்த உடனே மனோஜ் கேட்குறாங்க, என்ன ரோகிணி, நீ இந்த வேலையெல்லாம் செய்கிற? எப்பவுமே அந்த மீனை தானே செய்வான், இன்றைக்கி என்ன புதுசாக நீயும் செஞ்சுட்டு இருக்க அப்படின்றாங்க. அதுக்கு போய் என்ன இருக்குது, எனக்கு அவ்வளவும் பசிக்கல, அதனால தான் சும்மா செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அவங்களும் தனியாக எவ்வளோ தான் செய்வாங்க அப்படின்ட்டு ரோனி சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் செஞ்சாங்கல்ல, இப்போ என்ன விடு அப்படின்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. உடனே விஜயா அவள் ஏதாச்சும் உன்னை மிரட்டினால ரோகிணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லான்ட்டி, நான் தான் அவங்களுக்கு சும்மா ஹெல்ப் பண்ணலாமே நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவளே மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான், இப்போ எதுக்காக நீ இப்படி தடுக்கிற அப்படின்னு அண்ணா